Hello students, today we discuss about electrophilic aromatic substitution reaction. இப்போ வந்து நமக்கு பென்சீன் ரிங்கில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகேயா, இப்போ வந்து சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனில் இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் எந்த ஃபங்க்ஷன் குரூப், அந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்து ஆர்த்தோ டைரக்டிங்கா பேரா டைரக்டிங்கா, ஆக்டிவேட்டிங் குரூப்பா இல்லை டீஆக்டிவேட்டிங் குரூப்பா, அப்போ அதில் வந்து என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, ப்ளஸ் ஐ எஃபெக்டா ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் நம்ம ஈஸியாக இந்த ரியாக்ஷனை நம்ம வந்து கேரி பண்ணலாம். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோரோபென்சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஹாலஜன்ஸ், எனி ஹாலஜன்ஸ், தென் ஆல்கஹால், தென் ஈத்தர். ஓகேயா, இந்த குரூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், அதாவது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டிங் குரூப், ஆர்த்தோ ஃபாரா டைரக்டிங் குரூப்ஸ். இப்போ எதனால் அப்படின்னா இந்த பென்சீனை எடுத்துக்கோங்க. பென்சீன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோபென்சீன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் குளோரினில் வந்து நமக்கு தெரியும் ஹாலஜன்ஸில் 3 lone pair of electrons இருக்குது. இந்த டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் lone pair of electrons the electron move towards the benzene ring. அப்போ பென்சீன் ரிங்கில் போகிறதுனால இப்போ நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுக்கு ட்ரா பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பெருசு, இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ட்ரா பண்ணோம்னா டைம் அதிகமாயிரும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட் இதெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். அதில் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸோடு இருக்குது. ஓகேயா, இப்போ இது வந்து மூவ் ஆகுறதுனால நமக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஓகேயா, அப்போ இதில் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட், ஹாலஜன்ஸ் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அண்ட் இதில் வந்து டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்குது. இந்த டியூ டு ப்ளஸ் எம் எஃபெக்ட்னால தான் இது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங்காக இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ OH அண்ட் ஈத்தரில், ஆல்கஹால் அண்ட் ஈத்தரில் பார்க்கும்பொழுதும் நமக்கு வந்து அதில் வந்து ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்கிறதுனால இதுவும் நமக்கு வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஓகேயா, ஆக்டிவேட்டிங் குரூப் இது. ஓகே, இதே மாதிரி கார்போனைல் காம்பவுண்ட் CHO, ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், தென் கார்பாக்சிலிக் ஆசிட், தென் நைட்ரோபென்சீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இது எல்லாமே டீஆக்டிவேட்டிங் குரூப். ஏன் டீஆக்டிவேட்டிங் குரூப் இதுக்கு வந்தது? அது வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா ஃப்ரம் த பென்சீன் ரிங்லேருந்து இது வந்து வித்ட்ரா பண்ணுறதுனால இது வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து பென்சால்டிகைட் எடுத்துக்கோங்க. ஓகேயா, இப்போ H இருக்குது. இப்போ இதில் நான் இந்த இதுவுமே நான் உங்களுக்கு மீசோமெரிக் எஃபெக்டில் நல்லா கிளியராக இருக்கும், அதை பாருங்கள். அதாவது எந்த ஆட்டம் இந்த பென்சீன் ரிங்கோட டைரக்டாக லிங்க் ஆகிருக்கு இந்த ஆட்டம், அதை விட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, அதை விட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் எதுவானாலும் இருக்கலாம், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளோரின் எதுவானாலும் இருக்கலாம். அதோட இது வந்து மல்டிபிள் பாண்டில் லிங்க் ஆகிருக்கணும். மல்டிபிள் பாண்டில் லிங்க் ஆகிருந்துச்சா இது வந்து ப்ளஸ் எம் மைனஸ் எம் எஃபெக்ட் இருக்கும். மைனஸ் எம் எஃபெக்ட் இருக்கிறதுனால எலக்ட்ரான் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த பென்சீன் ரிங்னால இது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து டென்சிட்டி குறையும். அப்போ கம்பேரட்டிவ்லி மெட்டா பொசிஷனில் உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இது எல்லாமே டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இங்கே வந்து ஆக்ட் பண்ணுது. அண்ட் மெட்டா டைரக்டிங் குரூப் ஏன்னா மெட்டா பொசிஷனில் தான் உங்களுக்கு சம்வாட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால. ஓகேயா, நெக்ஸ்ட்டு அமீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா NH2, அதாவது அனிலின், ஃபார் எக்ஸாம்பிள் அனிலின் எடுத்துக்குவீங்க. இதுலையுமே நைட்ரஜனில் உங்களுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து ப்ளஸ் எம் எஃபெக்ட் காமிக்கும். அதனால் இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இப்போ நம்ம வந்து தனித்தனியாக ஹாலஜினேஷன், நைட்ரேஷன் அண்ட் சல்ஃபோனேஷன் பார்க்கலாம். ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம இது மாதிரி வந்து எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் ஒரே பேஜில் வச்சு படிச்சிட்டோன்னா கிளியர் ஆயிரும், கன்ஃபியூஷன் நமக்கு இருக்காது. ஓகேயா, இப்போ ஹாலஜினேஷனில் இங்கே வந்து புரோமினேஷன் பண்ணிக்கலாம். Br2 புரோமினேஷன் வந்து இது வந்து அன்ஹைட்ரஸ் அயன் ஃபெர்ரிக் குளோரைடு எடுத்திருப்போம். ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த ஃபெர்ரிக் குளோரைடு வந்து நமக்கு வந்து எலக்ட்ரோஃபைலை வந்து ஜெனரேட் பண்ணும். எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா Br ப்ளஸ்ஸை வந்து நமக்கு வந்து
ஜெனரேட் பண்ணிவிடும். Br2லேருந்து Br+ வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணிவிடும். அதனால தான் நம்ம ஏன்னா அப்படி இது வந்து குளோரின் வந்து ஒரு ப்ளஸ்ஸை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதை வந்து அப்போ ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷனில் தான் நம்ம வந்து எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் பண்ணி இதில் அட்டாக் பண்ண முடியும். ஓகேயா? அப்போ நம்ம வந்து குளோரோபென்சின் வந்து ஆர்த்தோபேரா டைரக்டிங்கிறதுனால நமக்கு 2 குளோரோ புரோமின் ஆர்த்தோ புரோமோ குளோரோபென்சின் கிடைக்கும். தென் பேரா புரோமோ குளோரோபென்சின் கிடைக்கும். பேரா தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட், ஆர்த்தோ வந்து மைனர் ப்ராடக்ட். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள், இப்போ ஃபீனாலில் பார்க்குறோம். ஃபீனால் வந்து ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப், அதாவது கிரேட்டர் ரியாக்டிவிட்டி இருக்குது இதில். இப்போ இது வந்து 2 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நம்ம கேரி பண்ணலாம். இன் போலார் மீடியம் அண்ட் நான் போலார் மீடியமில். ஓகேயா? இப்போ போலாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க, புரோமினேஷன் வாட்டர் H2O எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு போலார் மீடியத்தில் ட்ரைப்ரோமோஃபீனால் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரோஃபைல் Br+ வந்து அதிகமாக ஜெனரேட் ஆகிருக்கும். அப்போ கம்ப்ளீட் புரோமினேஷன் நடந்திருக்கும், OH. ஓகேயா? இது வந்து உங்களுக்கு பாலி சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கும். இங்கே 3HBr ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேயா? இதே நான் போலார் மீடியம் Br2, இங்கே 3Br, இங்கே 2Br வச்சுக்கோம். நான் போலார் மீடியத்தில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கார்பன் டை சல்ஃபைடு எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மோனோ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஆர்த்தோ புரோமோஃபீனால் பேரா புரோமோஃபீனால் கிடைக்கும். பேரா தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா அது வந்து சிமெட்ரி இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இது வந்து இதான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஈத்தர் எடுத்துக்கிறோம். ஈத்தர் வந்து உங்களுக்கு வந்து இதுவுமே ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப். ஆனால் கம்பேர் பண்ணும்பொழுது ஃபீனால் OH அண்ட் OCH3 குரூப்பை கம்பேர் பண்ணும்பொழுது OH தான் மோர் ஆக்டிவேட்டிங் தேன் OCH3. இதில் வந்து நம்ம மைல்டு அசிடிக் மீடியம் இதுக்கு வந்து நமக்கு வேணும். Br2 இன் அசிடிக் மீடியம் CH3 COOH அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஆப்சன்ஸ் ஆஃப் இந்த இதில் வந்து நமக்கு வந்து FeCl3 கூட தேவையில்லை. ஏன்னா அந்த OCH3 இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பே நமக்கு எலக்ட்ரோஃபைலை ஜெனரேட் பண்ணும். அதாவது Br+ வந்து இதுவே ஜெனரேட் பண்ணிடுறதுனால நமக்கு FeCl3 தேவையில்லை. இப்போ இதில் வந்து ஆர்த்தோ புரோமோ அனிசோல் கிடைக்கும். தென் பேரா புரோமோ அனிசோல் கிடைக்கும், BrOCH3. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே டீஆக்டிவேட்டிங் குரூப். டீஆக்டிவேட்டிங் குரூப்புங்கிறதுனால இது எல்லாமே மெட்டா பொசிஷனில் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கும். ஓகேயா? புரோமின் டீஆக்டிவேட்டிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து FeCl3 யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ இங்கே வந்து மெட்டா புரோமோ பென்சால்டிஹைடு கிடைக்கும். இங்கே மெட்டா புரோமோ இந்த சேம் கண்டிஷனில் தான், சேம் கண்டிஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணும். ஓகே? இப்படி நீங்கள் ஒரே பேஜில் படிக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஓகேயா? கன்ஃபியூஷன் இருக்காது. BrCOOH மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட். இதில் வந்து மெட்டா புரோமோ நைட்ரோபென்சீன் NO2 கிடைக்கும். இப்போ அனிலின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பவர்ஃபுல் ஆக்டிவேட்டிங் குரூப். அதனால இதில் வந்து நமக்கு வந்து ட்ரைப்ரோமோ அனிலின் கிடைக்கும். ட்ரைப்ரோமோ அனிலின் கிடைக்கும். BrNH2. ஓகேயா? இப்போ இந்த சேம் கண்டிஷன்லேயும் அவங்களுக்கு ட்ரைப்ரோமோ சேம் கண்டிஷன் கூட தேவையில்லை, இந்த மைல்டு கண்டிஷனில் கூட, அதாவது Br2 CH3 COOH அசிடிக் மீடியத்திலேயே அசிடிக் மீடியத்திலேயே உங்களுக்கு வந்து ட்ரைப்ரோமோ அனிலின் கிடைக்கும். இது வந்து ஒரு ஒயிட் precipitate. ஓகேயா? ப்ளஸ் 3HBr ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேயா? இப்போ நமக்கு இதில் மோனோப்ரோமோ கிடைக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து இதோடைய ஆக்டிவிட்டியை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணி விடணும். அதுக்கு வந்து அசைலேஷன் பண்ணலாம். அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணணும். இது அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடினில். பிரிடின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இது ஆக்ட் அஸ் பேஸ் டு நியூட்ரலைஸ் த ரியாக்ஷன் மீடியத்தை
இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அசைலேஷன் நடந்திருக்கும். NH ஒரு H ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH, இந்த அசைல் குரூப் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, இங்கே இது ஜாயிண்ட் ஆகிருக்கும், அசைலேஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரோமினேஷன் பண்ணுவோம். Br2 CH3 COOH. இப்போ ஆர்த்தோ ப்ரோமோ மோனோ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஓகேயா, NH C டபுள் பாண்ட் CH3 ப்ளஸ் பேரா ப்ரோமோ Br NH C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH3. இப்போ அடுத்தது வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் இல்லைனா பேசிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். பேசிக் ஹைட்ராலிசிஸ் ஆர் ஆசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ரோமோ அனிலின் கிடைச்சிரும். ஆர்த்தோ ப்ரோமோ அனிலின் ப்ளஸ் இது பேரா ப்ரோமோ அனிலின் கிடைச்சிரும். ஓகேயா, இப்போ இதில் எப்படி நமக்கு வந்து இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அசைலேஷன் ஆகுறதுனால எப்படி இது ஆசிட்டிக் அன்ஹைட்ரேட் டீஆக்டிவேட்டிங் பண்ணுது அப்படின்னா, இது வந்து அசைலேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தானே இதை ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுறதுனால ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்குது. இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே ரெசனன்ஸில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இங்கே இந்த இது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் த பென்சீன் ரிங் வந்து கம்மி ஆகிடுது. இது கம்மி ஆகுறதுனால நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து மோனோ சப்ஸ்டிடியூஷனுக்கு ஃபாலோ பண்ணுது. அவ்வளோதான். ஓகேயா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நைட்ரேஷன் பார்க்கலாம். நைட்ரேஷனும் நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். இப்போ குளோரோ பென்சீன் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரேஷன் வந்து நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இதில் வந்து நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா NO2 ப்ளஸ் தான் இதில் இருக்கிற எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரோஃபைல் இந்த நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல நைட்ரிக் ஆசிட் இப்படி எழுதலாம் பாருங்கள். N டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இப்போ இது ஃபார்மல் சார்ஜ் போட்டிங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கும். இப்போ இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, SO3H. இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். SO3 எப்படி நீங்கள் போடுவீங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே SO3 எப்படி சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். OH தென் OH. இதுதான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். SO3 இந்த இதெல்லாம் சேர்த்து SO3Hன்னு போட்டிருக்கேன். ஓகேயா, இப்போ இந்த புரோட்டான் வந்து இங்கே மூவ் ஆகும், தென் இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே மூவ் ஆயிரும். ஓகேயா, அப்போ ஜாயின் பண்ணுங்க. இங்கே இப்போ வந்து H இந்த இதை எழுதுகிறேன். HO இங்கே H வந்துருச்சு. அப்போ இங்கே ப்ளஸ் சார்ஜ் வருது. நைட்ரஜன் இங்கே டபுள் பாண்ட், இங்கே மைனஸ், இது ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகும், தென் இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே மூவ் ஆயிரும். அப்போ வாட்டர் ரிலீஸ் ஆயிரும். -H2O ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு N டபுள் பாண்ட் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ப்ளஸ். அப்போ இதுதான் வந்து இங்கே ஆக்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல். ஓகேயா, அப்போ இது இப்போ இந்த இடத்துல இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் புரோட்டானை கொடுக்கறதுனால இது ஆக்ட் அஸ் ஆசிட், அண்ட் நைட்ரிக் ஆசிட் வந்து அக்செப்ட் பண்ணுறதுனால இது ஆக்ட் அஸ் பேஸ். அப்போ இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. இதில் எலக்ட்ரோஃபைல் எதுன்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஆசிடில் எது ஆசிட் எது பேஸ்ன்னு கேட்பாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ வந்து இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கிறதுனால உங்களுக்கு ஆர்த்தோ நைட்ரோ குளோரோபென்சீன் தென் பேரா நைட்ரோ குளோரோபென்சீன் கிடைக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து ஃபீனால் எடுத்துப்போம். ஃபீனால் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல மோர் ஆக்டிவேட்டிங் குரூப். இது 2 டிஃப்ரெண்ட் இதில் செட்ஸில் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகும். இப்போ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை நைட்ரோ ஃபீனால் கிடைக்கும். அதாவது பிக்ரிக் ஆசிட் கொடுக்கும். NO2 OH. ஓகேயா, 3H2O ரிமூவ் ஆகிருக்கும். இதுவே வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் HNO3 எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மோனோ சப்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். NO2 ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் ப்ளஸ் பேரா நைட்ரோஃபீனால். ஓகேயா, உங்களுக்கு புரியுதா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அனிசோல் உள்ள ரியாக்ஷன். அனிசோல் வந்து நார்மல் கண்டிஷன் தான். கான்சன்ட்ரேட்டட் HNO3 ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேயா, இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கிறதுனால ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் ப்ளஸ் பேரா நைட்ரோ அனிசோல் கிடைக்கும். ஓகேயா, OCH3.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அது வந்து கார்போனைல் குரூப்புங்கிறதுனால ஓகேயா. அப்போ மெட்டா டைரக்டிங் நடந்திருக்கும். NO3 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஓகேயா. மெட்டா சப்ஸ்டிடியூஷன் NO2 கிடச்சிருக்கும் CHO. இப்போ இதுவும் சேம் தான் ஓகேயா. எல்லாம் வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்த்தோ சப்ஸ்டிடியூஷனாக பேரா சப்ஸ்டிடியூஷனாக இது தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதுவுமே சேம் டீஆக்டிவேட்டிங் குரூப்புங்கிறதுனால மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் ஓகேயா. இப்போ இதில் நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரோபென்சீனில் வந்து கான்சன்ட்ரேட்டட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் கண்டிஷனில் at 373 கெல்வினில் உங்களுக்கு மெட்டா நைட்ரோ அதாவது 1,3 டைநைட்ரோபென்சீன் கிடைக்கும். இது நைட்ரோபென்சீனில் 1,3 டைநைட்ரோபென்சீன் கிடைக்கும். இதுவே வந்து ஃபியூமிங் நைட்ரிக் HNO3 ப்ளஸ் H2SO4 எடுத்துக்கிட்டு 433 கெல்வினில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 2 மெட்டா பொசிஷன்லேயுமே நைட்ரேஷன் நடந்திருக்கும். NO2 ஓகேயா. NO2 ஓகேயா. அப்போ இது வந்து ட்ரை நைட்ரோ பென்சீன் கிடச்சிருக்கும். ஓகே, இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நமக்கு வந்து அசிடிக் மீடியத்தில் நம்ம அதை கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அசிடிக் கண்டிஷனில் இருக்கிறதுனால இது சம் மாலிகுல்ஸ் வந்து கன்வெர்டட் இன்டு அனிலீனியம் அயான். அதாவது இது புரோட்டோனேஷன் ஆகிருக்கும் NH3+. அனிலீனியம் அயானா மாறினதுக்கு அப்புறம் இது டீஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கும். அதாவது எலக்ட்ரான்ஸை புல் ஃப்ரம் த பென்சீன் ரிங்கில் இருக்கிறதுனால இது வந்து டீஆக்டிவேட் பண்ணும். டீஆக்டிவேட் பண்ணுறதுனால மெட்டா சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட்டும் கிடைக்கும் இதில் ஓகேயா. அப்போ இங்கே வந்து நமக்கு இந்த சேம் கண்டிஷன், அதாவது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடில் அனிலீன் வந்து அனிலின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆர்த்தோபேரா டைரக்டிங். ஆனால் இது வந்து அனிலின் வந்து நைட்ரேஷனில் அசிடிக் மீடியத்தில் இருக்கிறதுனால இது மெட்டா ப்ராடக்டும் கொடுக்கும் ஓகேயா. டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அனிலீனியம் அயான். இது நீங்கள் கிளியராக படிச்சுக்கணும். NO2 இது NH2 இதில் பாருங்கள். இது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது 2% தான் கிடைக்கும். இது வந்து 47% கிடைக்கும். இது வந்து 51% கிடைக்கும் ஓகேயா. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சல்ஃபோனேஷன் பார்க்கலாம். சல்ஃபோனேஷன் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஹீட் பண்ணுறோம். இதில் வந்து இருக்கிற எலக்ட்ரோஃபைல் பார்த்தீங்கன்னா SO3. இப்போ SO3 வந்து ஆக்டர்ஸ் எலக்ட்ரோஃபைல். இதில் எப்படி இது வந்து SO3 எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா இதில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இப்போ இது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜன். இது எப்படின்னா இது வந்து ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னாவே சல்ஃபியூரிக் ஆசிடில் SO3 மிக்ஸ் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்ங்கிறதுனால இங்கே எலக்ட்ரான் மூவ் ஆகும், இது ப்ளஸ் சார்ஜ் வரும். அப்போ இது வந்து ஆக்டர்ஸ் நியூக்ளியோஃபைல். இந்த சென்டர் சல்ஃபர் வந்து ஆக்டர்ஸ் நியூக்ளியோஃபைல் இன் SO3ல ஓகேயா. அப்போ இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கில் ரியாக்ட் பண்ணும் பொழுது இங்கே இப்போ இருக்குது ஓகேயா. இந்த ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் மெக்கானிசம் கொஞ்சம் டச் பண்ணலாம். அதாவது இந்த எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் திஸ். அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த பாண்டட் இங்கே ப்ளஸ் ஆயிருமா சார்ஜ், இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகுதுன்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும்ல, இந்த பாண்டு இங்கே மூவ் ஆயிரும், இந்த புரோட்டானா இங்கே போயிடும் ஓகேயா. அப்போ நமக்கு என்ன ஆகும், இங்கே குளோரின் ஆயிரும், இங்கே இந்த ஹெச் இங்கே போனதுனால SO3H ஓகேயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் இப்படி தான் இந்த மெக்கானிசம் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கும். அவ்வளோதான். அப்போ இந்த புரோட்டான் வந்து அந்த ஆசிட்லேருந்து வந்தது கிடையாது, இந்த பென்சின் ரிங்லேருந்து வந்தது ஓகேயா. அப்போ இங்கே இது ஆர்த்தோபேரா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இது ஆர்த்தோபேரா டைரக்டிங்கில் இது SO3HCl ஓகேயா. பேரா பொசிஷனில் போடுங்க SO3 சல்ஃபோனிக் குளோரோபென்சீன் ஓகேயா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபீனால் பார்க்கலாம். ஃபீனால்லையும் நமக்கு வந்து ஆர்த்தோ புரோமோ, இது எல்லாம் சேம் கண்டிஷனில் தான் ஓகேயா.
ஆர்த்தோசல்ஃபோனிக் ஃபீனால் SO3H இல்லைன்னா ஆர்த்தோஹைட்ராக்சி சல்ஃபோனிக் ஆசிட் SO3H OH. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே சேம் கண்டிஷன் தான். OCH3 ஆர்த்தோ SO3H ப்ளஸ் பேரா SO3H OCH3. இப்போ இது வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்புங்கிறதுனால இது எல்லாமே மெட்டா சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கும். CHO இங்கே COCH3 மெட்டா சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கும். ஓகே, இங்கே COOH தென் SO3H. இது ஒரு உங்களுக்கு இதெல்லாம் சேம் கண்டிஷன் தான். ஓகேயா, இப்போ நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேம் சப்ஸ்டிடியூஷன் மெட்டா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். SO3H NO2. ஓகேயா, இப்போ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அனிலீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா சப்ஸ்டிடியூஷன் இல்லை பேரா டைரக்டிங் குரூப் தானே இது SO3H. இது வந்து மேஜர் ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆர்த்தோ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், ஆனால் நான் மேஜர் ப்ராடக்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலில் வந்து உங்களுக்கு இது வந்து பேசிக் குரூப், அதாவது இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இது பேசிக் குரூப், இது அசிடிக் குரூப். ஒரே மாலிகுலில் பேசிக் அண்ட் அசிடிக் குரூப் இருக்கும் பொழுது இந்த புரோட்டான் மூவ் ஃப்ரம் த அசிடிக் குரூப் டு த பேசிக் குரூப். அப்போ உங்களுக்கு வந்து என்ன அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். NH3 ப்ளஸ் தென் இது வந்து SO3 மைனஸ். இதை தான் நம்ம வந்து ஸ்வெட்டர் அயான் சொல்லுவோம். ZWITTER ஸ்வெட்டர் அயான். ஓகேயா, பேரா அமினோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட், என்னன்னா சல்ஃபானிலிக் ஆசிட் இதை நேம் சொல்லலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷனுமே ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் தான். ஓகேயா, இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபென்சீன் இருக்குது. குளோரோபென்சீன் வந்து ஒரு ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்பு. இப்போ இதில் ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷனில் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று ஃப்ரீடல் கிராப்ஸ் அல்கைலேஷன், இன்னொன்று ஃப்ரீடல் கிராப்ஸ் அசைலேஷன். இப்போ அல்கைலேஷனில் ஒரு அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கும், CH3Cl மெத்தில் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆர்த்தோபேரா டைரக்டிங்கிறதுனால உங்களுக்கு இந்த CH3 இங்கே Cl. ஓகேயா, ஆர்த்தோ குளோரோட்டோலின்னு சொல்லலாம். இது பேரா குளோரோட்டோலின்னு சொல்லலாம். ஓகேயா, Cl. ஓகே, இப்போ இது வந்து இது அசைலேஷன், இது அல்கைலேஷன், இது அசைலேஷன். அசைலேஷனுக்கு வந்து ஆசிட் குளோரைடு எடுத்துப்பீங்க. ஓகேயா, அன்ஹைட்ரஸ் இது முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகே, அலுமினியம் குளோரைடு இது ஆக்டஸ் கேட்டலிஸ்ட். அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடில் ரியாக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து உங்களுக்கு குளோரின் அசைலேஷன் நடக்கும். ஓகேயா, ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட் கிடைக்கும். COCH3Cl. ஓகேயா, இப்போ இந்த இது அடுத்து வந்து ஆசிட் பார்ப்போம். ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் வந்து உங்களுக்கு வந்து அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் காம்பவுண்டு கோஆர்டினேட் காம்பவுண்டை மேக் பண்ணும். அதை வந்து காம்பவுண்ட் மேக் பண்ணுறதுனால இந்த ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஓகேயா, அதை வந்து இங்கே OH இருக்குது, தென் வந்து AL இது ப்ளஸ் ஆயிரும் Cl3. அப்போ இந்த காம்பவுண்ட் ஃபார்மேஷன்னால் இது வந்து புவர் ஈல்டு கிடைக்கும். அது வந்து ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷனில் புவர் ஈல்டு கொடுக்கும். ஓகேயா, அதே மாதிரி இப்போ வந்து ஆனால் அனிசோல் வந்து உங்களுக்கு வந்து லூயிஸ் ஆசிடோட அவ்வளோ ரியாக்ஷனில் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் கொடுக்காது. இது வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் நார்மல் ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷனையே கேரி பண்ணும். அதாவது அல்கைல் ஹேலைட் CH3Cl இன் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரைக்ளோரைடில் நம்ம எடுத்தோம்னா மெத்தில்
ஓகே அனிசோல் கிடைக்கும். ஓகே பேரா சப்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். CH3 இங்கே CO வந்து OCH3. ஓகே அனிசோல். ஓகே அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து அசைலேஷனும் COCH3 OCH3 ப்ளஸ் OCH3 பேரா சப்ஸ்டிடியூஷன் அசைலேஷன் நடக்கும். ஓகேயா அவ்வளோதான். இப்போ இது வந்து ஃபீனால் வந்து நமக்கு புவர் ஈல்டு கொடுக்கும். அதே மாதிரி அனிலின் பார்த்தாலும் அனிலின் வந்து அன்ஹைட்ரஸ் அலுமினியம் இது வந்து ஒரு லூயிஸ் ஆசிட்ல லூயிஸ் ஆசிட்ங்கிறதுனால இங்கே எலக்ட்ரான் இருக்குது. அதோட உங்களுக்கு ஒரு சால்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். AlCl3 வந்து உங்களுக்கு அனிலினோட சேர்ந்து NH2 ப்ளஸ் ஆயிரும். இது AlCl3. ஓகேயா இது மாதிரி ஒரு சால்ட்டு ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு இது வந்து ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷனில் இது இன்வால்வ் ஆகாது. ஓகேயா அதே மாதிரி சப்ஸ்டிடியூட்டட் அமீன் எடுத்தாலும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகாது. NH2வும் கொடுக்காது ஃப்ரீடல் கிராப்ஸ். அதே மாதிரி NHR அண்ட் NR2 சப்ஸ்டிடியூட்டட் அனிலின் கூட கொடுக்காது உங்களுக்கு. ஏன்னா அது வந்து டியூ டு த ஃபார்மேஷன் சால்ட் ஃபார்மேஷன்னால. ஓகேயா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அதே மாதிரி வந்து கார்போனைல் காம்பவுண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷனில் கொடுக்காது. ஏன்னா டீஆக்டிவேட் பண்ணுறதுனால இது வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்பு அதோடைய இந்த கார்போனைல் குரூப் வந்து மேக் காம்பவுண்ட்ஸ் வித் த லூயிஸ் ஆசிட் அலுமினியம் ட்ரைக்ளோரைடோட லூயிஸ் ஆசிடோட இந்த கார்போனைல் குரூப் வந்து பாண்டில் இன்வால்வ் ஆகுறதுனால இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீடல் இது கார்போனைல் காம்பவுண்ட்ஸுமே அதாவது ஆல்டிஹைடு கீட்டோன் ஆசிட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷனை கொடுக்காது. ஓகேயா CHO C double bond oxygen then COOH then nitro group இதுவுமே வந்து உங்களுக்கு don't give Friedel Crafts reaction. அசைலேஷன் நடக்காது அல்கைலேஷன் நடக்காது. ஓகேயா இப்போ இது மாதிரி நீங்கள் கேதர் பண்ணி குரூப்பாக பண்ணி படித்தா தான் உங்களுக்கு எப்பொழுதுமே மெமரியில் நிற்கும். ஓகேயா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க. நான் இதுக்குள்ள சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேயா தேங்க்யூ.